ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிட்டி டிவிஷன் டீட்டெயில்ஸ் எப்போ வரும், யாருக்கு என்ன எப்போ வரும், அப்புறம் வந்து கால் லெட்டர் வந்து யாருக்கு எப்போ எப்போ வரும் அதை பத்தி பார்க்க போறோம். அப்புறம் எக்ஸாம்க்கு என்னெல்லாம் கொண்டு போகணும் அதை பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. லாஸ்டா ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் வைக்கிறீங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், டவுட்டா சொல்றேன், கிளாரிஃபை பண்றேன். இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் தெரியாம இருந்தா அவங்க மூலியமா தெரிஞ்சுப்பாங்க என்னென்ன கொண்டு போகணும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சிட்டி இன்டிமேஷன் பார்க்க போகிறோம். இதான் வந்து சிட்டி இன்டிமேஷன். இது வந்து ஒரு கேண்டிடேட்டோட சிட்டி இன்டிமேஷன் பிரிண்ட் அவுட். ஓகே, இது சிட்டி இன்டிமேஷன் வந்து மோஸ்ட்லி யாருக்கு வரும்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட் தான் வரும். ஏன்னா அவங்க தான் வந்து இது ரயில்வே பாஸ் வந்து கொடுப்பாங்க எக்ஸாமுக்கு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் வரும். மற்ற ரிசர்வேஷன், மற்ற ஜென்ரல் கேட்டகரிக்கெலாம் வந்து இந்த மாதிரி வராது. ஜஸ்ட் அவங்களுக்கு வந்து வெப்சைட்ல வந்து நீங்கள் லாகின் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து என்ன லொக்கேஷன், என்ன டைமு, என்ன ஷிஃப்ட்டு, எந்த டேட்டுன்னு மட்டும் தான் வரும். ஓகேவா, அது தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து என்ன லொக்கேஷன் எல்லாத்தையும் அந்த சிட்டி இன்டிமேஷன்ல பார்க்கலாம். இந்த சிட்டி இன்டிமேஷன் எப்போ வரும்னா உங்கள் எக்ஸாம் டேட்டோட ஒரு 10 days பிஃபோர் வந்து இந்த சிட்டி இன்டிமேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. கால் லெட்டர் வந்து எக்ஸாமுக்கு ஒரு 4 days 3 days பிஃபோர் வந்து கால் லெட்டர் வந்து டவுன்லோட் பண்ணணும் நீங்கள். அப்போதான் வந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், மெயில் வரும் ரெண்டுத்துக்குமே. அப்போ நீங்கள் பார்த்துட்டு லாகின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் இதான் வந்து ரெஜிஸ்டர் நம்பர். இந்த ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் கடைசி வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏதாச்சும் ஒரு நோட்டோ இல்லை நோட் பேடு ஏதாச்சும் ஒன்று இதில் எழுதி வச்சுங்க, மறக்காம இருக்கும். இங்க பாருங்க, இவருக்கு வந்து டைமிங் வந்து ஷிஃப்ட் 3 வந்திருக்கு, August 4 வந்திருக்கு. ரிப்போர்ட்டிங் டைம் அதான் தேர்ட் ஷிஃப்ட்னால வந்து ரிப்போர்ட்டிங் டைம் 3 o'clock. லாங்குவேஜ் வந்து தமிழ் தான். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா கால் லெட்டர் பார்க்கலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கால் லெட்டர். இதை போட்டிருக்காங்க கால் லெட்டர் ஃபார் சிபிடி. இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான். இது வந்து எக்ஸாமுக்கு ஒரு 3-4 days பிஃபோர் தான் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்க யாரா இருந்தாலும். ஏன்னா சில பேர் வந்து எனக்கு எக்ஸாம் டேட்லாம் வந்துச்சு இன்னும் வரலன்னு கேட்குறீங்க, அதனால சொல்றேன். ஸோ இந்த கால் லெட்டர்ல உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்க. அதே மாதிரி சிட்டி இன்டிமேஷன்ல வந்ததும் இதுவும் ஷிஃப்ட், டேட்டு, டைமிங்கு எல்லாமே கரெக்டான்னு செக் பண்ணீங்க. டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணீங்க. உங்க போட்டோ கரெக்டா வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. டாப்ல இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இது மெயின். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்னெல்லாம் எக்ஸாம் கொண்டு போனோம்னு பார்க்கலாம். நீங்க எக்ஸாமுக்கு எதெல்லாம் கொண்டு போனோம்னா இந்த கால் லெட்டர் ஒரு காப்பி. இது பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தாலும் பரவாயில்ல, இல்ல கலர்ல எடுத்தாலும் பரவாயில்ல, உங்க இஷ்டம் தான். அதுக்கப்புறம் வந்து உங்களோட ஆதார் கார்டு வந்து ஆதார் கார்டுல லிங்க் பண்ணிருப்பீங்க பயோமெட்ரிக் கூட ஆத்தன்டிகேஷன். அது வந்து கரெக்டா ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. அது மஸ்ட். ஏன்னா அங்க வந்து நீங்க ஒன்ஸ் என்டர் ஆன உடனே உங்களுக்கு பயோமெட்ரிக் ஆத்தன்டிகேஷன் பண்ணுவாங்க ஆதார் கார்டை வாங்கி. ஸோ அது முன்னாடியே இப்பயே செக் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷிஃப்ட் டைமிங் என்னவோ அது பிஃபோரா வந்து ரிப்போர்ட்டிங் டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்குள்ள நீங்க போயிடுங்க. இங்க கொடுத்துருக்காங்க ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2, ஷிஃப்ட் 3. இந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு கரெக்டா போயிடுங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணா கால் லெட்டர் கூட ஒரு ஆதார் கார்டு ப்ரூஃப், ஆதார் கார்டு காட்டுற ஆதார் கார்டு, பேன் கார்டோ இல்லை ஏதாச்சும் ஒன்று. மோஸ்ட்லி வந்து நீங்க ஆதார் கார்டு எடுத்துட்டு போயிடுங்க. ஒரிஜினல் எடுத்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு போட்டோ காப்பி எடுத்துட்டு போயிடுங்க. ஜெராக்ஸ் ஒன்று ஒரு காப்பி எடுத்துட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ஒரு 2 காப்பி கையில வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க பேஸ்ட் பண்ணி செல்ஃப் டிக்ளரேஷன் எழுதுற மாதிரி இருக்கும். இந்த கால் லெட்டர் அது இங்க இருக்கு பாத்தீங்களா ஸ்பேஸ், இதை இங்க எழுதணும். இங்க போட்டோ ஓட்டுவாங்க, அதனாலதான் சொல்றேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற எதுவுமே கொண்டு போகாதீங்க. உங்களை இந்த எக்ஸ்ட்ரா, அதாவது கட்சிப்பு எடுத்துட்டு போறது, இல்ல பென் எடுத்துட்டு போறது, இல்ல ஏதாச்சும் மணி எடுத்துட்டு போறதோ, இல்ல ட்ரெஸ் கோட் வந்து அதே மாதிரி கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. பேண்ட் ஷர்ட் கரெக்டா ஃபார்மல் மாதிரி போங்க, அதான் பெஸ்ட். அதுக்கப்புறம் கையில இந்த பிரேஸ்லெட் போடுறது, செயின் போடுறது, கயிறு கட்டுறது, அப்புறம் கயிற்றுல செயின் போட்டுட்டு இருக்கிறது, அப்புறம் ஸ்டப்ஸ் போட்டுட்டு இருக்குது காலில், அதாவது கம்பல் போட்டுருக்கு, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறேங்க. அதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி வீட்லயே ரிமூவ் பண்ணிட்டு கரெக்டாக போயிடுங்க. அங்கே நீங்கள் அப்படியே போட்டுட்டு போனாலும் அங்கே வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு அங்கே திங்ஸ்லாம் இருக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சிருப்பாங்க. அதில் போட்டு போக சொல்லுவாங்க. அப்புறம் நீங்கள் திருப்பி வர சொல்ல எல்லாத்தையும் தேடணும், இது பண்ணணும். அதுக்கு நீங்கள் வீட்லயே வந்து எல்லாத்தையும் வச்சுட்டு கரெக்டாக போனீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாரி நீங்க மத்த இந்த எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், ஃபோனு இது எதுவுமே அலோட் இல்ல. அதே மாரி அங்கேயும் வந்து அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாங்களோ எக்ஸாம்ல அத ஃபாலோ பண்ணுங்க கரெக்ட்டா. அங்க போய் பேசுறது அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை வரும் பின்னாடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸாம்க்கு என்னென்ன கொண்டு போவோம்னு தெரிஞ்சுப்பாங்க. ஸோ அடுத்த வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.